இதோ நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் வீடியோ ஆதாரத்தோட. அமைச்சர் சொல்லியிருக்கீங்க விரிச்சல் வாரிசு எல்லாம் யாருன்னே தெரியல, கண்ணுக்கே தெரியாதீங்களா எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சட்டசபையில ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறீங்க. அதனால வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நான் தான் வந்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்களையே காட்டி கொடுத்து வீடியோ போட்டுக்குவாங்க. அது வந்து ரெண்டாவது பிரச்சனை, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் பொய். அது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சு வீடியோ போட்டுக்கோம், பார்த்து கண்குளிர பார்த்து மகிழுங்க. புஷி ஆனந்த் மேல வேணும்னே தப்பு சொல்றேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஆன்லைன் குரூப் வச்சிருக்காரு. அதுக்கு அவங்க 2 பேரு அட்மின். அந்த ஆன்லைன் குரூப்ல விஜய் இருக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, இவர் என்ன பண்றாரு, மன்றத்துல வந்துட்டு வெளியில ஒரு பெஞ்சில் வந்து அவர் படுத்துக்கிறார். அதை ஒருத்தர் போட்டோ எடுக்க வைக்கிறார். பாத்துங்க, போட்டோ எடுக்க வச்சு அந்த போட்டோவை அந்த குரூப்ல போடுறாரு, அந்த ஆன்லைன் குரூப். அந்த போட்டோவை ஒரு 50 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறார், ஒரு 100 பேரை வச்சு லைக் பண்ண வைக்கிறார். சோ ஒரு நாடகம் வந்து உண்மையாக சாயந்தரத்துக்குள்ள 100 பேர் அதை வந்து லைக் பண்ணலாம். விஜய் அதை பாக்குறாரு, நமக்காக உழைச்சிட்டு கீழே படுத்துக்கிறார். அண்ணா நாளையில ஏற்கனவே இருக்கணும், இது நடக்குது. சோ இவர் கூட இருந்தாருன்னா நாளை விஜயோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு ஒரு பயம் வருமா ஒரு தந்தைக்கு? கண்டிப்பா அந்த மாதிரி.